ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்த்தீங்களா? கேஎஃப்சி. இது என்ன ஊர்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் குழந்தைங்க 2 பேரும் கேஎஃப்சி வரணும்னு ஆசைப்பட்டதுனால, நான் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு வாங்கி தரணும்னு கூட்டிகிட்டு வந்தேன். கேஎஃப்சி வந்து நான் வந்து செகண்ட் டைம் வரேன். அதுக்கு முன்னாடி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. அது தேர்ட் டைம் வரேன் நான். எங்கள் பாப்பாங்களுக்காக தான் ரொம்பவே வந்து இஷ்டப்பட்டு வர இடம் இது. ரொம்ப ஆசையாக கேட்டாங்க. ரொம்ப பாவமாகவும் இருந்துச்சு. குழந்தைங்க கெஞ்சினா நம்மளால் தாங்க முடியாது இல்லைங்களா? அதனால் கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரிண்ணே ஓகே, என்ன மாதிரி வேணும் சிக்கன்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஆர்டர் பண்ணிவிட்டு 2, 3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, வீடியோ எடுத்துகிட்டு யூடியூப்பில் போடலாமே அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். கிளாரிட்டி நல்லா இருக்குது பாருங்கள். பேக்ரவுண்டில் நல்ல லைட்லாம் இருக்கு இல்லைங்களா? எங்கள் வீட்டில் இது மாதிரி லைட் செட்டிங்லாம் கிடையாதுங்க. நார்மலாக தான் மொபைல் வச்சு தான் வீடியோ எடுப்பேன் நான். இங்கே பார்த்தோன்னே நல்லா கிளியராக இருக்கவே எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்புறம் பாப்பாவெல்லாம் வச்சு கொஞ்சம் உட்கார வச்சுலாம் வீடியோ எடுத்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாங்கன்னு. சின்னவங்கள கூப்பிட்டா அவங்க தான் ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டாங்க. ஏந்திரிக்க மாட்டேன்னு ஒரே அடம். அவங்களுக்கு பசி, அதனால தான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்களும் உட்காந்து சிரிச்சிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக போஸ் கொடுக்குறான்ட்டு. அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து போன்லெஸ்ஸில் இருக்கிற அந்த சிக்கனை பார்த்தாலே என் பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம என்ன தான் வீட்டில் சமைச்சு கொடுத்தாலும் வெளியில் கூட்டிகிட்டு போய் வாங்கி தர அந்த சந்தோஷம் வந்து குழந்தைங்களுக்கு எப்பயுமே மாறவே மாறாதுங்க. உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள், வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண அந்த போன்லெஸ் சிக்கன் வந்துருச்சுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எனக்கே பார்க்கும்போது சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக எங்கள் பொண்ணு கொண்டு போய் டேபிளில் வச்சதும் பெரிய பாப்பாவை ஒரு இடத்துலையும் சின்ன பாப்பா ஒரு இடத்துலையும் அழகாக உட்கார வச்சேன். ஏன்னா 2 பேருக்கும் பிரச்சனை வரக்கூடாது இல்லைங்களா சாப்பிடும்போது. அதனால் பெரியவளை அந்த சைடை உட்கார வச்சுட்டு நான் வந்து குட்டி பாப்பாவுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு எப்படி சாப்பிடணுன்னு அப்படின்னு எடுத்து கையில் கொடுத்தேன். அந்த சாஸும் எடுத்து ஊற்ற தெரியாது இல்லைங்களா பெரிய பாப்பாவுக்கு. அதனால் மயோனீஸும் சாஸும் எடுத்து 2 பேருக்கும் கட் பண்ணி அவங்களும் செப்பரேட்டாக சாப்பிட வச்சுட்டு டேஸ்ட் பண்ண வச்சேன். டேஸ்ட்டு பார்த்ததும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு உங்களுக்கு. பட்டு கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாகவும் இருந்ததுனால பாப்பாவுக்கு வந்து கடிக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்டாக உள்ள லெக் பீஸாக எடுத்து அவங்க கையில் கொடுத்தேன். கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ருசி தாங்க முடியல. எனக்கு இவங்க 2 பேரும் சாப்பிட்றத பார்த்தா நானும் சாப்பிடணும் போல் ஆசையாக வந்துருச்சுங்க. நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிச்சிட்டு சரின்னா ஒரு பீஸ் எடுத்து நானும் கடித்து சாப்பிடுவோன்னு ஒரு ஆர்வத்தில் எடுத்து கடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கும் கொடுத்ததும் அந்த பீஸ் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சரி ஓகே, இந்த பீஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கையில் எடுத்து கடிக்க சொல்லிட்டேன். இடையில பார்த்திங்கன்னா என் பெரிய பொண்ணும் வந்து இந்த மயோனிஸ் ரொம்ப ரொம்ப அவளுக்கு பிடிச்சி போயிடுச்சு. அதில் டிப் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாருங்கள், எனக்கும் சாப்பிடணுன்னு ஆசை வந்துச்சு பார்த்திங்களா? கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த சந்தோஷத்தை. எனக்கும் சிக்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அதிகமாக வாங்கி தரக்கூடாதுங்கிறதுனால வாங்குறது கிடையாது. எப்போயாச்சும் ரேராக தான் செய்வோம் நான். இப்போ பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு டேஸ்ட்டு. இங்கே பாருங்கள் வெளுத்து கட்டுறாளுங்க 2 பேரும். குழந்தைங்க சாப்பிட்றத நம்ம பார்த்து அதை சந்தோஷப்படுறதே பெரிய சந்தோஷங்க. எனக்கு பார்த்தீங்களா வாய் ஃபுல்லாக ஒரே சிக்கன் தான். ஆசையாக இருந்தது எனக்கு சாப்பிடும்போது. எங்கள் ஹஸ்பண்ட் இருந்து தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கணும், கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசை தான். பட் அவங்க ஊரில் இல்லை, என்ன பண்ணுறது? அதுக்காக நம்ம குழந்தைங்களுக்கு கேட்கும்போது வாங்கி தராமல் இருக்க முடியாது. இதில் சின்ன பொண்ணு தான் ரொம்ப க்யூட்டாக என்கிட்ட அந்த ரியாக்ஷன்லாம் பண்ணிகிட்டே இருந்தா பாருங்கள். அவளோட ஆக்ஷன்லாம் நீங்கள் வீடியோவிலே பார்த்துருக்கலாம். பெரியவளோட என்னை விட இவ தான் ரொம்பவே வந்து இன்வால்வ்மெண்ட்டாக அந்த யூடியூப்பில் செய்யும்போது அப்படியே கரெக்டாக ஆக்ஷனோடு பண்ணுவா பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. நம்மலாம் வந்து புஷ் பண்ணுறதெல்லாம் இல்லை. குழந்தைங்கள நான் ஃபோர்ஸ் பண்ணிலாம் நடிக்க வைக்கவே மாட்டேன். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்ய சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எப்படி அழகாக கையெல்லாம் காமிச்சு க்யூட்டாக இருக்கா பார்த்தீங்களா? இந்த மாதிரி விஷயத்துலலாம் எனக்கு குழந்தைங்கள பார்த்தா தான் என் கஷ்டம்லாம் மறந்து போயிடுங்க. நீங்கள் இது மாதிரி எங்கெந்த பிளேஸ்க்கெலாம் போயிருக்கீங்க? உங்கள் ஊரில் எங்கே கேஎஃப்சி இருக்குது? எல்லாத்தையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நாங்கள் எப்படிலாம் வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. நானே மட்டும் தான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி செய்கிறேன். கண்டென்ட் யோசிக்கிறதுலேருந்து என்னோடய வீடியோ எடுக்கிறதுலேருந்து குழந்தைங்கள பேச வைக்கிறதுலேருந்து எல்லாமே ஆல் இன் ஆல் நான் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி உண்மையான வீடியோஸ்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.